எப்படி இருக்கீங்க கலாமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். உங்க மருமக வந்து கூப்பிட்டதும் எங்களால தட்ட முடியல. அதுவும் உங்க வீட்டு விசேஷமாச்சே. அதான் இருக்கிற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். என் அத்தைய மதிச்சு இவ்ளோ பேர் வந்திருக்கீங்கல்ல. எனக்கு இத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அத்தை பேருக்கு இந்த ஊருக்குள்ள தனி மதிப்பு இருக்கு. இல்லையா பின்ன? அதான் கலாமா அடுத்த எலெக்ஷன்ல நிக்க போறாங்கல்ல. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு கலாமா. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட கல்யாணம் நடந்துடுச்சுன்னு மன்னிச்சு வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அத்தைக்கு என் மேல அவ்ளோ பிரியம். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும்னு அவ்ளோ ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க ஆசைப்படி உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். உங்க ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்துதான் என்ன நல்லபடியா வாழ வைக்கும். என்ன கலாமா பேச்சே காணோம்? அது ஒண்ணும் இல்ல, என் அத்தை சந்தோஷத்துல திக்குமுக்க ஆடி போய் நிக்கிறாங்க. இல்ல அத்தை, ஏன்னா அடுத்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன் வருதுல்ல, அதுல இவங்க நிக்க போறாங்கல்ல. உங்க ஓட்டெல்லாம் எவ்ளோ தூரம் முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். அதான் உங்க எல்லாரையும் பார்த்ததுல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படித்தானே அத்தை? என்ன கலாமா, இதெல்லாம் சொல்லியா தெரியணும்? எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான். என் அத்தையோட நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுங்க. நாங்களே இதே ஏரியாக்காரங்க. எத்தனையோ தடவை அன்னதானம் போட்டிருக்காங்க, இலவசமா புடவை எல்லாம் கொடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. இவங்க தான் அடுத்த எம்எல்ஏ. அத்தை, ஆரம்பிச்சிடலாமா? நானும் நர்மதாவும் பூஜைக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்றோம். சரி, நீங்க எல்லாரும் உட்காருங்க. நான் இப்ப வந்து ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. 5 லட்சம் ரூபாயா? என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினா அவ உயிரை காப்பாற்ற முடியும்பா. உனக்கு புண்ணியமா போகும்பா. புண்ணியெல்லாம் யாருக்கு வேணாம்? எனக்கு வேண்டியது வட்டி தான். அது எப்படி உங்ககிட்ட இருந்து வரும்? நீங்க எப்படி கொடுப்பீங்க? நான் எங்கேயாவது கடைக்கு கணக்கு எழுத போயோ இல்ல ஏதாவது வேலை செஞ்சோ வட்டியை கட்டி கடன் அடைச்சிடுவோம்ப்பா. பெருசா காசு கேட்க வரீங்க. முதல்ல நம்ம தராதரம் என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். கையில வருமானம் இல்லாம குடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்னாடியாவது உன் பொண்ணுக்கு இருந்துச்சு, அது கடை வச்சு நடத்துச்சு, அதுல ஏதாவது வருமானம் வந்தா கூட நீங்க பணம் கேட்கறதுல நியாயம் இருக்கு. பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு உன் கையில கடவுளா பார்த்து பணத்தை கொடுத்துருக்காருப்பா. இந்த நேரத்துல கூட உதவி செய்ய மாட்டேங்கிறியப்பா. நீயும் செத்து போயிட்டேன்னா எவையா என் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான்? என் காசை நான் உன்கிட்ட கொடுத்து உன் பின்னாடியே நான் நாய் மாதிரி அலையணுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க நின்னா மரியாதை கெட்டுரும். நானே குணமா சொல்றேன், திரும்ப திரும்ப வந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காத, புரியுதா? கிளம்பு. சரிப்பா. வந்துட்டாரு பாரு காலையில பணம் பணம்னு கடன் கேட்டுக்கிட்டு. என்ன பரமா, ஏன் என் சட்டையை பிடிக்கிற? அறிவு இருக்காயா உனக்கு? பணம் இல்லைன்னா இல்லன்னு சொல்லி அனுப்பு. அதை விட்டுட்டு செத்துருவ அது இதுன்னு பேசிட்டு இருக்க. ஒரு பெரியவர்கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? நீ பேசின வார்த்தை அந்த ஆளுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? பணம் இருந்தா நீ என்ன பெரிய ஆளா? மரியாதை பேசுறேன். மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. இனிமே நீ எங்கேயாவது யார்ட்டையாவது இந்த மாதிரி பேசின தெரிஞ்சது
கைய கால பிடிச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏய், இல்லப்பா இல்லப்பா, இனிமே யாருக்கிட்டையும் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேப்பா. என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன விட்டுருப்பா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மா, என்ன ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடக்குதுமா. எனக்கே மனசு தாங்கலம்மா. இல்லம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயத்துல நீங்க தோக்கவே கூடாதுமா. இதுல தோத்துட்டா அவ அடுத்து ஏறி அடிக்க ஆரம்பிச்சிடுவாமா. இந்த ஃபங்க்ஷனை நடக்க விட்டுறாதீங்கம்மா. நான் அவகிட்ட தோப்பேனா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் எலெக்ஷன்ல நிக்கிறதால ஏதோ அவளை கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியிருக்கு. அதை என்னோட வீக்னஸா புரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்லயே அவ அடிக்க பாக்குறா. அதே மாதிரி அவளோட வீக்னஸை வச்சு அவளை அடிக்கணும். நீங்க சொன்னது சரிதாம்மா. அவளுக்கு அவ வீடுதாம்மா வீக்னஸ். அதை விட்டா பரமந்தான். வைக்கிறேன். அவளுக்கு வைக்க வேண்டிய இடத்துல ஆப்ப நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கிறேன். அப்புறம் எப்படி அவ ஃபங்க்ஷன் நடத்துறான்னு நானும் பாக்குறேன். ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. வா உட்காரு. ஏய், எதுக்குடி இந்த நேரத்துல இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல, இந்த ஃபங்க்ஷனை அம்மாவும் அப்பாவும் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்கதான் ஆசை ஆசையா தாலி பிரிச்சு கோக்க தங்கம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது நர்மதா. ஹே, என்னடி? கூடிய சீக்கிரமே அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா அந்த நாள் வரும். நீ ஒன்னும் கவலைப்படாம இரு.